கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் ஆண்டவர் வெற்றியர்மா இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். முதல் செய்தி, இந்த நாளில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. நம்முடைய இந்தியா முழுவதும், இந்திய தேசம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சி அடைய வைத்த செய்தி. அதாவது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களும் அவருடைய மனைவி மதுலிகா ராவத் அவங்களும் குன்னூர் அருகே உள்ள இடத்துல இராணுவ ஹெலிகாப்டரில் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் ஹெலிகாப்டர் அந்த மலை பகுதிகளில் மரத்தில் மோதி ஹெலிகாப்டர் தீப்பிடித்து சிதறி இறந்து விட்டதாக செய்தி வந்துள்ளது. அதில் ஏறத்தாழ 14 பேர் மரணம், 14 பேர் பயணித்தார்கள். அதில் 13 பேர் உயிரிழந்து விட்டதாக சொல்கிறாங்க. 13 பேர் உயிரிழந்து விட்டதாக. அதில் மிக முக்கியமானவர்கள் எல்லாருமே இராணுவ அதிகாரிகள். இவரோடு கூட பயணித்தவர்கள் எல்லாருமே இராணுவத்தினுடைய மிகச்சிறந்த அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், எல்லாருமே நல்ல உயர் நிலையில் உள்ளவர்கள் தான். அதனால் இவர் தான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய முதல் முப்படை தலைமை தளபதி. இதற்கு முன்னதாக ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஒரு தலைமை தளபதி, முப்படைக்கு சேர்ந்து ஒரு தலைமை தளபதி இதே போல் வைத்திருக்கிறாங்க. அது திம்மையான்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த காலங்களில் அதற்கு பிறகு ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஒரு முடிவு எடுத்து அந்த முப்படை தலைமை தளபதி இருக்கக்கூடாது, சரி, முப்படைக்கு ஜனாதிபதி தான் தலைவர், அதனால தலைமை தளபதி தேவையில்லை, ஒவ்வொருக்கும் கடற்படை, தரைப்படை, விமானப்படை, இந்த 3க்கும் 3 தளபதிகள், முப்படைக்கும் சேர்ந்து ஜனாதிபதி தலைவர் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த பதவியை எடுத்து விட்டார்கள். சரி. ஆனால் தற்போது இப்போது உள்ள மத்திய அரசாங்கம் இந்த பதவியை மீண்டுமாக புதுப்பித்து அதனுடைய முதல் தளபதியாக பிபின் ராவத் அவர்களை தேர்வு செய்து அவர்களை நியமித்தார்கள். ஆனால் ஒரு எப்படி சொல்லலாம் தெரியலது, ஒரு எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய இழப்பு, தேசத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. உலகம் முழுவதுமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தி. ஏன்னா ஒரு பெரிய முப்படை தலைமையினுடைய தளபதியே ஒரு ஹெலிகாப்டர்ல பயணிக்கும் போது பாதுகாப்பு இல்லாம பயணித்தாரா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த ஹெலிகாப்டருடைய விலை 145 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. 145 கோடி ஹெலிகாப்டர், பல பாதுகாப்பு அம்சங்கள், தீப்பிடித்து எரிந்தாலும் கூட அவர்கள் பயணிக்கிறவர்களுக்கு சேதம் வராது அப்படி தான் அந்த ஹெலிகாப்டர் பற்றி சொல்றாங்க. அவ்வளவு மிகச்சிறந்த பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட 145 கோடி மதிப்புள்ள ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் ஒரு நிமிடத்துல உடைந்து சிதறி ஹெலிகாப்டரும் சின்ன பின்னமாகி விட்டது. அதில் பயணித்த அத்தனை பேரும் சிதறி விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி. நாம் இந்த நாட்களிலும் இந்த அருமையான இதில் உயிரிழந்த குடும்பங்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல்கள் தேவை. இந்த காலத்தில் ஆந்திராவில் இவரோடு பயணித்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி பற்றி போட்டிருந்தாங்க. ரொம்ப கவலைக்குரிய ஒரு செய்தி, சோகமான செய்தி. தன்னுடைய வீட்டு ஜனவரி மாதம் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்தி கொடுத்தா மனைவி சின்ன வயது, பேர் ஏதோ பேர் போட்டிருந்தாங்க. அப்படி பல இளம் இராணுவ வீரர்களும் இராணுவ அதிகாரிகளும் மறித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. அந்த குடும்பங்களுக்கு தேவன் தான் ஆறுதல் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துகள் வரக்கூடிய காலங்களில் நிகழாத வண்ணம் ஆண்டவர் எல்லாருக்கும் தேவையான ஞானத்தை, பாதுகாப்பை இந்த நம்முடைய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே அடிக்கடி இராணுவத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், நம்முடைய பாதுகாப்பு இராணுவத்துடையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல தடவைகளில், அதே போல் ஊர் நகர்ப்புறங்களை எடுத்துட்டாலும் சரி, கிராமப்புறங்களை எடுத்துட்டாலும் சரி, காவல்துறையினுடைய பணி சிறப்பான பணி என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஏற்பட்டால் யாருக்குமே அது ஒரு தாங்க முடியாத ஒரு காரியம்தான். அதுவும் அதே ஒரே துறையை சார்ந்தவர்கள் 14 பேர் போயிருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க முத்துக்களாகத்தான் இருந்திருப்பாங்க. அதிகாரிகள். அப்போ ஒரு அதிகாரத்து தலைமையில் இருக்கிறவங்களே இன்னைக்கு நம்ம இழந்து தவிக்கிறோம்னா அது நம்முடைய ஒரு விலை, நமக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சோகமான ஒரு நிலை தான். அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அன்னாரை இழந்து தவிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் தான் ஆறுதல் தரணும். அவர் சொல்கிறார்ல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இன்னும் பாதுகாக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் நம்மளால் உணர முடியாது. யார் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் எடுத்துக்கிட்டாருன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எதற்கு இப்படி நடந்தது நமக்கு தெரியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆமாம், அதனால் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தான் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தரட்டும். ஜெபம். சகல ஆறுதலின் தேவனே, இந்த நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபையுள்ள நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கிருபை, தயவு என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசத்தினுடைய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் அவரோடு சேர்ந்த இராணுவ அதிகாரிகள், ஆண்டவரே, ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் அத்தனை பேர்களும் இறந்து விட்டதான் நாங்கள் செய்தியிலே வாசித்தோம். ஆண்டவரே, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எங்களுடைய தேசத்தை சந்தித்த ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியாகவும் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த அருமையான குடும்பங்களுக்கு, இந்த இராணுவ அதிகாரிகளை இழந்து தவிக்கின்ற அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, பெற்றோர்கள், இப்படி யாரையும் இப்படி சமூகத்தில் நினைக்கிற ஆண்டவரே, அவர் சகல ஆறுதலின் தேவன். ஆண்டவர், நீர் ஒருவரே அவர்களை ஆறுதல் படுத்த முடியும் என்று நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், ஆண்டவர் அவர்களை தேர்தல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, நீர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்து வருகிற ஆண்டவர், அந்த பிள்ளைகளை தேற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய விசேஷமாக இப்படி இராணுவத்திலே பணிபுரிகிற அத்தனை அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹெலிகாப்டர் விமானத்திலே பயணிக்கிற அத்தனை பயணிகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவரை பாதுகாக்கிற ஆண்டவரே, உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் தேவன். ஆண்டவரே, இந்த நாட்களில் விசேஷமாக ஆகாய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், இன்னும் ராக்கெட் போன்ற இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இதில் பயணிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாவே நல்ல பாதுகாப்பு, ஆண்டவரே, அவர்களுக்கு தேவை நல்ல உதவி, ஒரு தாசைகளை அருளி செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக எங்களுடைய இந்த இராணுவ அதிகாரிகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் முனைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், இராணுவ முகாம்களில் இருக்கிறவர்கள் அவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேடகமாக ஆண்டவர் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு தேர்வாணைக்குழு, இதில் தேர்வு கால அட்டவணை வெளியிட்டிருக்கிறாங்க. குரூப் 2, குரூப் 4 பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாதங்களில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதில் நிறைய பேர் பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அதனால் அவர்களுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்லுகிறோம். அவங்க இந்த பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதத்தில் இந்த தேர்வுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இப்போது இருந்தே அதனுடைய அந்த சிலபஸ், குரூப் 2க்கு என்ன சிலபஸ், குரூப் 4க்கு என்ன சிலபஸ் எல்லாம் பார்த்து தெரிந்து அவர்கள் அதை இப்போதே தங்களை ஆயத்தப்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏறத்தாழ தற்போதைய நிலவரப்படி குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் மூலம் 5831 காலியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குரூப் 4 தேர்வு மூலம் 5255 காலியிடங்கள் நிரப்பப்படும். ஆனால் இது 2021-22 ஆண்டுக்கான காலியிடங்கள் இன்னும் சேரும்பொழுது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. சரி, ஆனால் ஏறத்தாழ 10,000-15,000 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு நம்முடைய வேலை வாய்ப்பு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இந்த வேலை வாய்ப்புக்காக எழுத போகிற தேர்வு அதில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆனால் இப்போதிருந்து ஆயத்தமாகணும். இந்த தேர்வுக்கு ஆயத்தமானா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் வருகிற பிப்ரவரி, மார்ச் இந்த தேர்வு மாதங்களில் வரக்கூடிய அறிவிப்பை கவனித்து அதற்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை ஒரு செய்தியாக அறிவிக்கிறோம். இந்த நாளில் வேலை இல்லாமல் இருக்கிற இப்படிப்பட்ட கிராஜுவேட்ஸ்,
பள்ளி படிப்பு முடித்தவர்கள், பட்டதாரிகள் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நான் இந்த நாளிலே ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். வேலைவாய்ப்பு என்பது இன்னைக்கு அரசு வேலையை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். எத்தனையோ துறைகளில் வேலைவாய்ப்பு இருந்தாலுமே நாம் எதிர்பார்க்குறதெல்லாம் அரசாங்க வேலை கிடைச்சா நல்லது என்று நினைக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஆயத்தத்தை நாங்கள் இந்த நாளில் மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகள் இதை ஆரம்ப நாளாக கொண்டு இப்போவே நம்முடைய படிப்பை தொடங்கிடணும். ஏன்னா நிறைய ஆராய்ச்சி செய்து நிறைய பொருட்களை சேகரித்தால் தான் ஞானத்தை ஆண்டவருக்கு தந்து தேர்வு எழுதுகிற காலங்களில் சிறப்பாக அந்த தேர்வு எழுத ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அன்பு மாணவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட இந்த குரூப் தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஞானத்தால் நிரப்புவார். தேர்வு காலங்களில் விசேஷித்த ஞானத்தை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்று வேலை வாய்ப்பில் சேர இந்த நாளில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஞானத்திற்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய தமிழகத்திலே 10,000த்திற்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக, அதற்கான ஆயத்தங்கள், தேர்வு காலங்கள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பு பிள்ளைகள் இந்த நாட்கள் முதலே தங்களுடைய தேர்வுக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, குறிப்பாக அரசு வேலையில் சேர்ந்து தன்னுடைய சிறப்பான தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே ஞானத்தை நீர் கொடுத்து பிள்ளைகளை வெற்றிகரமாய் அந்த தேர்வுகளை எழுதி முடிக்க நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆண்டவரே அவர்களுக்கு சித்தமான காலங்களிலே வேலை வாய்ப்பிலே அவர்கள் சேர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, கலங்காதே என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக என்னுடைய அன்பு மாணவ செல்வங்கள் இப்பொழுதே தைரியத்தோடு அந்த தேர்வை எதிர்நோக்கத்தக்கதான கிருபையை தாரும். நிறைய தகவல்களை சேகரித்து கொள்ள, நிறைய நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள, அந்த தேர்வுகளை கண்டு தங்களை நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தி கொள்ள, வேதத்தில் சொல்லப்பட்டபடி காரிய சக்தி கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, ஏற்ற நாட்களிலே எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே, இப்பொழுதே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பலப்படுத்தும், வழிநடத்தும், பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பள்ளி கல்லூரிகள் அருகே கஞ்சா விற்பனையை ஒழிக்க நடவடிக்கை. ஆணையர்கள், காவல் ஆணையர்கள், எஸ்பிகளுக்கு டிஜிபி உத்தரவு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபி உத்தரவு. டிஜிபி காவல் ஆணையர்களுக்கு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் இப்போ சொல்கிறோம். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் லாட்டரி விற்பனையை ஒழிக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை 1 மாதத்திற்கு கஞ்சா மற்றும் லாட்டரி வேட்டை நடத்த வேண்டும். கஞ்சா, குட்கா, லாட்டரி விற்பனை செய்பவர்களை அடையாளம் கண்டு தொடர்ந்து இத்தகைய குற்றங்களில் ஈடுபவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இதை ஏன் நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, நல்ல குடும்பத்தில் உள்ள நல்ல மாணவர்கள் கூட இன்னைக்கு இந்த பழக்கத்திற்கு அடிமையாடுறாங்க. நல்ல குடும்பமா இருக்கும், அவருடைய பேரண்ட்ஸ் நல்ல பேரண்ட்ஸ், நல்ல ஃபேமிலி அட்மாஸ்பியர், இதுல வளரக்கூடிய மாணவர்களே இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வேற லைனுக்கு போயிருது. அப்படிப்பட்டதை நம்ம நிறைய பார்க்கிறோம். நிறைய மாணவர்கள் இப்படி வாழ்க்கை சீரழிந்து போவதையும், நிறைய வாலிபர்கள், இளைஞர்கள் இதற்கு அடிமைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து அவர்கள் கடைசி காலத்துல ரொம்ப சிரமப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு இந்த நாட்களில் முதலாவது ஒரு அறிவுரை எப்படின்னா, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். முதலாவது ஒரு அருமையான பழமொழியில சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். உன் நண்பர் யாருன்னு சொல்லு, நான் உன்னுடைய நடக்கையை நான் தெரிவித்துக் கொள்ளு, நான் அறிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எங்கெல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த
இதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க மனநல ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை முதன்மையானது இதுதான். பிள்ளைகள் பெற்றோர்கள் தன்னுடைய மாணவர்களுடைய நடவடிக்கைகளை அனுதினமும் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்கி பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லணும். இப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்ட்ரோல்ல நம்முடைய கட்டுப்பாடுலேயே வைத்து கொண்டால் இப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாவதை தவிர்த்து விடலாம். ஏன்னா கூட்டு சேரும் போதான பிரச்சனை வருது. அது பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மாணவன் நல்லவனா இருக்கிறான், ஆனா மாணவர்கள் கெட்டவர்களாக இருக்காங்க. அதாவது மாணவன் தனிப்பட்ட முறையில் நல்லவன் தான், ஆனா அவன் யாரோட கூட்டு சேர்கிறானோ அப்பொழுதும் கெட்டவனாக மாறான். அதனால இந்த பள்ளி இது இப்போ டார்கெட் என்னன்னா இந்த வியாபாரிகளுக்கு இளைஞர்கள் தான், பெரியவர்கள் கிடையாது, எல்லாம் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள். இவங்க தான் இதற்கு அடிமையாக இருக்காங்க. அதனால அவங்க இந்த ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்தாச்சுன்னா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற முறையில் பண்றாங்க. அதனால இப்போ டிஜிபி அவர்கள் அவருக்கு நிறைய இடங்களை இதனால கண்டுபிடித்து அவங்க ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அறிக்கை. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் படிப்பை மட்டுமே கவனம் செலுத்தி அவர்கள் அதில் படித்து தங்களுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தங்களுக்கு பின்னால் எதிர்காலம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் தன்னுடைய குடும்பங்களிலே நல்ல பிள்ளைகளாக பெயர் பெற்று வாழ வேண்டும் என்று நம்ம இந்த நாளில் தெரிவிக்கிறோம். அதற்காக நாம் இந்த நாள் விசேஷமாக நம்முடைய இந்த நடவடிக்கைக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காக கல்லூரி மாணவர்களுக்காகவும் நாம் ஜபிப்போம். எல்லா கல்வி நிறுவனங்களிலேயும் நம்ம சுவர்களில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு அருமையான வாசகத்தை பார்க்க முடியும். புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி. இந்த குறிப்பிட்ட அவேர்னஸ். ஆமாம், அது முக்கியமாக இன்னைக்கு நம்ம சொல்லுறோம். இளைஞர்கள் சீரழிந்து போகிறாங்க. அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல போய் நீங்கள் அதை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்க்கும்போது வேதத்தில் 4 வாலிபர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. தானியேலோட சேர்ந்த நண்பர்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள அவர்கள் சம்மதிக்கலை. என்ன ராஜ போஜனமாக இருக்கட்டுமே, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சாதாரண பருப்பு கறி முதலான நீங்கள் சாப்பாடை கொடுத்தாலே போதும், 10 நாளைக்கு பிறகு அவங்களையும் சோதிச்சு பாருங்க எங்களையும் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல எல்லாம் இருக்கு, அனுபவிக்கலாம். ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இருக்குமா என்பதை நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்கணும். எல்லாரும் பிரசங்க சொல்ல போல நீ எல்லாத்தையும் அனுபவி, ஆனாலும் கடைசியில தேவன நியாயத்திற்கு கொண்டு நிறுத்துவார் என்பதையும் அறிந்து கொள். கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். விற்பனைக்கு தானே இருக்கு, குடிக்கிறது தானே திறந்து விட்டுருக்குன்னு சொல்லி நம்ம அதை வாங்கி பயன்படுத்தும் போது நம்முடைய சரீரத்தை நாமே அழித்து கொள்கிறோம். இந்த சரீரம் ஆலயம். அதனால் அன்பு பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்களுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் அதுதான், திரும்ப திரும்ப சொல்கிறோம். இன்னைக்கு எனக்கு வாங்குகிற சிகரெட் பாக்கெட்டில் கூட என்ன போட்டிருக்கு, புகைப்பிடிப்பது பெரிய தீங்கு, அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிலாம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும். ஏன் நம்ம அதை தேடி ஓடுறோம்? அழகான சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் கடைசி ஒரு 7 வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே எச்சரிக்குது. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு, புகையிலை பொருள்களுக்கு நம்ம அடிமைப்படாதபடி நல்ல மாணவர்களாக, நல்ல பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக, ஒரு சமுதாயத்திற்கு சிறந்தவர்களாக நம்ம வாழணும்னு சொல்லி மகிமை தொலைக்காட்சி நேயர்களையும் மற்றும் பலரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொள்ளாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உயிரை குடிக்கும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கிறதெல்லாம் போலீஸ்காரங்க, அவங்க காவல்துறை எப்படி சொல்லிச்சோ அதே போல் நாங்களும் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை இதுதான். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் தவறாமல் ஆலயத்துக்கு போனாலே போதும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல்னு சொல்லணும்ல, இந்த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஆலயத்துக்கு போனாலே அங்கே யாரும் குடின்னு சொல்ல மாட்டாங்க, குடிக்காதன்னு தான் சொல்லுவாங்க, கெட்ட நண்பர்களோட சேராதங்கன்னு தான் சொல்லுவாங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாங்க. ஒரு பையனுக்கு ஆலயத்துக்கு போய் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான்னா அவன் ஏதோ தவறான அதை புரிஞ்சு விடணும்.
அதனால ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஓய்வு நாளின் போது கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துல கண்டிப்பா தவறாமல் வேதாகமத்தோடு போகணும். அதான் முக்கியம். சும்மா கை வீசிட்டு வேதாகமத்தை கையில் சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனாலே உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெப் நல்ல ஒரு பாதுகாப்பு. ஆலயத்துக்குள் அமரணும். ஆமா, ஆலயத்துக்குள்ள இருக்கணும், ஆலயத்துக்குள் இருக்கணும். நண்பர்களோட வெளியே அவன் ஃப்ரெண்டு வெளியே உட்கார்ந்துருந்தா நான் உட்காந்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நண்பனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா அங்க போன பிறகு வேற சிந்தனைகளே வராது. அங்க சொல்றது தான் நம்ம காதுல விழும், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நல்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்னோன்னு தாவீது ராஜா அதை மகிழ்ச்சியாக நினைக்கிறாரல்ல. 1000 நாளை பார்க்கலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு சொல்றாரு. தானியேலும் அதைத்தான் செய்ததாக தினம் 3 வேளையும் அவன் ஆண்டவரை தேடினான். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் எங்களை எதுவும் சேதப்படுத்தாது, நீங்கள் சிங்கக்கவியில் போட்டானே பெரிய அக்கினி சூளையில் எங்களை போட்டானே எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்ன மாதிரி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தைரியமாக நிற்க முடியும். அதனால் இந்த காலம் பொல்லாத காலம். சாத்தான் எவனே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம ஈஸியாக அவன் சொல்லுவான், ஏய் நீ ஏன் செலவழிக்க போகிற, நான் தானடா செலவழிக்க போகிறேன் வா என்று சொல்லுவான். முதல்ல இலவசமாக வாங்கி தருவான், பிறகு அது நம்ம உயிரையே பறித்து விடும். அப்புறம் இலவச சேவைன்னு சொல்லி 108 வரும். அதுதான் நம்ம தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாதபடி வாலிபர்கள் ஆண்டவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. வாலிப பருவம் பெற்றோருக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. ஆண்டவருக்கும் சமுதாயத்துக்கும் பெற்றோருக்கும் நம்ம இந்த வாலிப பருவத்தை அர்ப்பணிப்போம். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். குடித்து வெறித்து இருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த குடிவெறியிலிருந்து மனம் மாற வேண்டும் என்று நாங்கள் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர் சுவாமி. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கற்றுத்தந்த இந்த வசனங்களை நாங்கள் அறிந்து இந்த கற்றுத்தந்த வசனங்களை இப்படி வாழ்வதற்கு ஆண்டவரை பலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்டவரே மாணவியர்களுக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், மிகுந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர், எங்கு பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஆண்டவரே அவருடைய சிந்தனைகளுக்கு எதிரான காரியங்களாகவே இந்த நாட்களிலே தென்படுகிறது. ஆண்டவரே, அவர்கள் போகின்ற இடங்கள், வருகின்ற இடங்கள், பழகுகிற இடங்கள், எல்லா இடங்களிலேயும் தீய நோக்கங்கள் நிறைந்த ஒரு செயல்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேரே வந்து பணிந்து தொழுது கொள்ளத்தக்கதாக ஞானத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய பிள்ளைகள் நாள்தோறும் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தானியேலை போல ஆண்டவரை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசத்திற்காக துணிந்து நிற்கிறவர்களாக ஆண்டவர்கள் மாற வேண்டும் என்று நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளே ஆண்டவரே இந்த தீய பழக்க வழக்கங்கள் மேற்கொண்டாது விழாது பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கஞ்சா குட்கா இப்படிப்பட்ட போதையான வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கிற அநேக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே இந்த யார் என்ன இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று பவுல் கதறுவது போல இந்த நாட்களில் கதறிக்கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள், ஐயோ நான் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டேனே ஆண்டவர், என்னால் என்ன இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நேராளம் உண்டு சுவாமி. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற பெற்றோர்களையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மெய்யான விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஆண்டவரே இந்த வசனம் சொல்லுகிறது. அதுபோல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி தவித்து கொண்டிருக்கிற நோயிற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தன் ஒரு பெரிய விடுதலை தர வேண்டும் என்ற நாளில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒலிவமர கன்றுகளைப் போல வளர்ந்து பெருக ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளை உடைய சம்பத்தில் நாங்கள் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவருடைய உன்னதமான ஒரு மறைவிலே மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். மீட்பரே சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.
கொரோனா காலத்தில் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். 27,31,945 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 26,87,414 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். ஆனால் 36,549 பேர் இந்த கொரோனா வியாதினால உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போது இந்த அரசாங்கம் என்ன ஒரு நிதி வழங்குறாங்க. ஏற்கனவே இந்த கொரோனா வியாதியினால தாக்கப்பட்டு உயிரிழந்த நபர்களுக்கு தலா ஒரு குடும்பத்திற்கு 50,000 என மொத்தம் 182.74 கோடி நிவாரணத் தொகை வழங்குவதற்கு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இதனால அதில் ஒரு அறிவிப்பு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, கொரோனாவில் இந்த வியாதினால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் அதற்கான இறப்பு சான்றிதழ் வைத்திருந்தால் அவர் இணையதளம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணையதளத்துக்கு போய் அருகில் இருக்கும் இ சேவை மையங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் இ சேவை மையங்கள் இருக்கு, அந்த இ சேவை மையங்கள் மூலமாகவும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த சப்போஸ் நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், அல்ல நம்ம குடும்பங்களில் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டு அவர்கள் இறந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நிவாரணத் தொகை இப்போது வழங்கப்பட இருக்கிறது. அது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் யாராவது தெரிந்தவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நம்ம தகவல் சொல்லி இ சேவை மையத்தில் போய் அதை அணுகி எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிந்து விண்ணப்பித்தால் அவர்களுக்கு அந்த நிவாரண நிதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் எத்தனையோ வழிமுறைகளில் இப்படிப்பட்டவங்களுக்காக உதவி செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தடுப்பூசியினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு அதை இலவசமாகத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலவசத்து மதிப்பு இல்லை. கூப்பிட்டு தெருவாக போய் தேடி கூவி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பார்க்குறோம். அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்து இதை செய்யுது, அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணுமே நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ என் பிள்ளை போயிட்டேன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். நிறைய பேருக்கு லட்சக்கணக்கிலையும் உதவி பண்ணியிருக்காங்க. அனாதையாகப்பட்ட குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி முழுவதையும் நாங்களே எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு போன வாரம் கூட நம்ம சொன்னோம்ல, ஆமா, அந்த வேலை வாய்ப்பு முன்னுரிமை முதல் முன்னுரிமையே இவங்களுக்கு தான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான். கொரோனா தொற்றால் பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளுக்கு ஆமா முதல் வேலை வாய்ப்புல முதல் உரிமை கொடுக்குறாங்க. அதனால அவங்க ஒருவேளை அந்த மரண காலத்துல நோய் இருக்கும்போது மருத்துவமனையில் போராடி எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க. இப்போ அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதை நம்ம வாங்கி அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறாங்க. எந்த வழியில் நம்ம செல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்போவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறது மாதிரி அரசாங்கத்தை நோக்கும்போது அரசாங்கம் அவ்வப்பொழுது நமக்கு நல்ல உதவிகளை தான் செய்து கொண்டு இருக்கிறது. மழைக்காலங்களில் நிவாரண உதவி கொடுக்குறாங்க, பாடுபட்டவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு என்று சொல்லி அவ்வப்பொழுது உதவி செய்கிறது மாதிரி இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த 50,000 பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்போ ஜெபிப்போம். உபத்திரவ காலத்திலும் கஷ்ட காலத்திலும் கண்ணீரின் வேளையிலும் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தபடி இந்நாள் வரை எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எல்லாம் அல்ல கடவுளே, குறிப்பாக இந்த செய்திக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு தமிழக அரசு 50,000 நிவாரண உதவித்தொகை கொடுப்பதாக, அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை தந்திருப்பதாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்த்தோம். கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய தகப்பனை, என்னுடைய தாயாரை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அது ஆறுதல் தருகிறதாக இருக்குமே சுவாமி, அதை ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, அரசாங்கம் எடுத்து வருகிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும். விசேஷமாக இந்த தடுப்பூசி பயன்படுத்தி கொள்கிற காரியங்களிலே ஆண்டவரே, நாங்கள் ஏதோ எங்களுக்கு பின்விளைவு ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு கலங்காதபடி அதை தடுப்பூசியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எங்களால் இயன்றவரை நாங்கள் எங்களை நோயிலிருந்து நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள முடியும் என்று நம்பி உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்று இனி பரவாதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். விசேஷமாக 3வது அலை என்று சொல்லப்படுகிற அந்த ஒமைக்ரான் போன்ற வைரஸ் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு வராதபடி, குறிப்பாக இந்திய தேச மக்களை பாதிக்காதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வரக்கூடிய பண்டிகை நாட்கள் எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். மகிமை தொலைக்காட்சி ஊழியத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். குறிப்பாக நம்முடைய முப்படை தலைமை தளபதிக்காக நாம் ஜெபித்தோம், அந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். அது ஆசீர்வாதமாக அந்த பிள்ளைகள் இன்னும் ஆறுதல் அடைய தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட விபத்துக்கள் வராதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு அமையட்டும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.